பீகார் தேர்தலில் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இதை காட்டுங்கன்னு கேட்குறாங்க. ஏன் இது எதுக்கு வச்சிருக்க? தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் பீகார் தேர்தலுக்கு என்னடா சம்பந்தம் சொல்கிறா? நீங்கள் என்ன சம்பந்தம்? இப்போ இங்கே இப்போ தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பீகாரிகளையும் இப்போ வந்து தமிழ்நாட்டு வாக்காளர்களாக மாறுறானா? இப்போ எல்லாம் பதிவு நடத்திட்டு இருக்கீங்க ஒவ்வொரு கட்சிக்காரனும். இங்கே ஒன்று எதிர்ப்பு, அங்கே போய்ட்டு நடத்துறது, முகாம் நடத்துறது, வாங்க நாங்கள் பதிவு பண்ணி கொடுக்குறோம்னு. இது தேர்தல் அரசியலே அழிக்குது. எத்தனை பேர் இருக்கான்னு நமக்கு தெரியாதுங்க. இன்னைக்கு 1 கோடி பேர் இருப்பான் தோராயமா, கரெக்டா? இந்த 1 கோடி வாக்காளராக மாறானா இல்லையா தமிழ்நாட்டில்? இப்போ 1 கோடி பேர் வட இந்தியா உள்ள வந்துட்டானா, இந்த 1 கோடி பேர் அவன் கேட்கறதுக்கு இந்த வாக்காளர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க? அது அவங்க 1 கோடி பறையர்கள் 1 கோடி வன்னியர்கள் மாதிரி மாறிடுறாங்கல்ல. ஆமா, அவன் என்ன சொல்லுவான்? ஹிந்தி ஸ்கூல் தரமா, உன் மொழி கொள்கை தூக்கி குப்பையில் போட்டுருட்டோம், இருமொழி கொள்கையெல்லாம் தூக்கி குப்பையில் போட வேண்டிய இதுக்கு வந்துடும். என் ஏரியாவில் நான் ஒரு கோயில் கட்டணுமா, பர்மிஷன் கொடுத்தாகணும். நடக்குமா நடக்காதா? கோழி எடுத்து வாயில் அடிப்பேன்பான். நீ இதில் டிராஃபிக் ரூல்ஸ் இதில் அதெல்லாம் இல்லை. இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க இவ்வளோ பேர் இருக்காங்கடா, அவங்க வாக்குடா. அப்போ அவங்க நம்ம கட்சி செஞ்சு கொடுத்தா தான் அது வாக்கு கொடுப்பாங்க. இது நடக்குமா நடக்காதா? 1 கோடி வாக்கை நம்பிக்கிட்டு போக மாட்டாங்களா அரசியல்வாதிகள்? அப்போ இதை தடுக்கிறது யாருடைய கடமை? நம்மளோட கடமை, தமிழரோட கடமை. தொடர்ச்சியாக பேசுங்க. இதை வந்து ஏதாவது ஒரு கட்சிக்காரன் வந்து இந்த முகாம் நடத்திருந்தானா, நீ எஸ்ஐஆரை எதிர்க்கிறியா ஆதரிக்கிறியான்னு கேளுங்க. எதுக்கு முகாம் நடத்துறீங்க? எஸ்ஐஆரை எதிர்க்கணும் உடனே இவங்க ஒரு தரப்பு இல்லை எல்லாரும் ஆதரிச்சிட்டாங்கன்னு நமக்கு வாக்கு போயிருமே, இப்போ வாழ்க்கையே போகுமே, பரவாயில்லையா? எஸ்ஐஆர் வந்துருச்சுன்னா வாழ்க்கையே போகுமே.